இலங்கையில் இன்றைய நாள் பொழுதிலே மஹிந்தவினுடைய பாரியார் மற்றும் மகன் விசாரணை பிரிவில் முன்னிலையான விடயம்தான் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாரியார் சிறந்த ராஜபக்ஷ சற்று முன்னர் கொழும்பு நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாக இருந்தார். அதுவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவரோடு சேர்ந்து நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு சிறந்த ராஜபக்ஷ வருகை தந்துள்ளதாக தற்போது பேசப்பட்டு வருகிறது. இவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது இந்த ராஜபக்சர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் என்று சொல்லி எக்கச்சக்கமானவர்கள் இந்த விசாரணை பிரிவிற்கு முன்னால் ஒன்று திரண்டு நின்றமையையும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த சிறந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அரசாங்கத்தின் இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இவ்வாறு பெருமளவான மக்கள், இந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் ஒன்று திரண்டிருந்தார்கள். இதற்கு முன்னரும் கூட, அதாவது கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு ஷிரந்திக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட தான் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என்று சொல்லி தனக்கு 2 வார கால அவகாசம் வேணும் என்று சொல்லி சிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் மீண்டும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி அவர் விசாரணைக்காக முன்னிலையாகுவதற்கு முன்னர் அங்கு பெருந்திரளான சட்டத்திறனிகள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள். இதனால் ஒருவேளை சிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருக்கிறார். இந்த நிலையில் முன்னதாகவே அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் பிறைதொரு திகதியை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அவர் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மே உடனான தொடர்புகள் குறித்த விசாரணைக்காக அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் என்பது தற்போது பேசப்பட்டிருக்கிறது.